தொடர்ந்து தனது முதற்கட்ட கருத்தை முன்வைக்க தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஆனா இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலுங்க. எப்பவுமே அதிமுக ஜெயிச்சிரும், திமுக ஜெயிச்சிரும் என்ற ஒரு களம் யதார்த்தமாக பார்க்கப்படும். எல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் பக்கப்பட்டவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாம் தமிழர்கள், தொண்டர்கள் எல்லாமே. அப்போ இந்த தேர்தல் ஒரு புது வரவை, ஒரு புது தலைவரை, ஏன்னா ஏற்கனவே இந்த 3 தலைவர்களும் பல கோள்களை, பல சித்தாந்தங்களை சொன்ன பிறகு எடுபடாமல் இன்ற கால சூழலில் 5 வருஷம் திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு இன்றைய தேவை தமிழ்நாடு மக்கள் எல்லாம், தமிழ்நாடு பட்டு தொட்டி எல்லாம் இன்னைக்கு தேர்தல் அரசியலை புரட்டி போட்டிருக்கு என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வருகை ஒரு முக்கியமானது என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. தமிழக தேர்தல் களத்தை எந்த வகையிலெல்லாம் புரட்டி போட்டேன்னு சொன்னவர்கள்லாம் எந்த புரட்டாவை புரட்டி போட்டாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கல்ல, அந்த புரட்டாவெல்லாம் புரட்டி போட்டாங்களான்னு யோசிப்பாங்கல்ல, அந்த புரட்டாவெல்லாம் சரியா சுட்டுட்டாங்கன்னு ஆராய்வாங்கல்ல, அது மக்கள் மன்றத்தில் போய் பரப்புரையில் சொல்லுவாங்க. பிரதானமாக மரியாதைக்குரிய கஸ்தூரி மேடம் அவர்கள் சொல்லும் போது சொன்னாருங்க, பெண்கள் பாதுகாப்பு பிரதானமான பாதுகாப்புன்னு சொல்லி. அந்த பெண்கள் பாதுகாப்பை சொல்வதற்கு பாஜக எந்த உரிமை இருக்கு? மணிப்பூர்ல உங்க நிலைமை என்ன? மணிப்பூர்ல பாஜகவோட நிலைமை என்ன? நீங்கள் தான் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களா? நான் முடிச்சிடறேன் மேடம், நான் முடிச்சிடறேன். நீங்க அடுத்த ரவுண்டு இதை பத்தியே பேசுங்க. அதையும் தாண்டி பெண்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜக 2 விஷயத்தை அவங்க படம் பண்ணாங்க. ஒன்று பெண்கள், ஒன்று இஸ்லாமியர்கள். நான் உங்களை லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். காஷ்மீர்ல ஒரு 10 வயசு பெண்ணை கோவில் கருவறையில் வைத்து மாற்றி மாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து குத்துயிர் கொலையுமாக ரத்தமாக சதையும் நாதியும் அறுத்து அந்த இடத்துல போட்டதுங்களே, அதுக்கு யார் காரணம்? யார் பெண் உரிமை பத்தி பேசுறா? இந்த பாஜக பெண் உரிமை பத்தி பேசுதா? அதுக்கப்புறம் இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள், 2011, 11, 16 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, வென்றெடுக்கப்பட்ட, யாராலும் மறுக்க முடியாத தலைவி எங்க அண்ணன் திமுக காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர்களோட அந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு இன்னைக்கு அண்ணா திமுக இருக்கா என்பதுதான் எங்களுக்கு கேள்வி. மேடம் ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால், எல்லாரும் மனசுல வாழ்றாங்க, நாங்க மதிக்கிறோம், இருந்திருந்தால் ஆட்சியில பங்குன்னு உங்களால பாஜக காரங்க கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? தைரியம் வந்துருமா? துணிவு வந்துருமா? நான் கேட்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து வரும். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போறாருன்னு சொன்னா 4 கார் மாறி முகத்துல கட்சிப்ப மூடி நான் அமித்ஷாவை பார்க்கிறேன்னு சொல்ல போய் தைரியமா சொல்லக்கூட துணிவு இல்லாம நான் அதிமுக அலுவலகத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்புக்கு வந்துருவோம். தமிழ்நாட்டுக்கு ஏன் விஜய் தேவை அது சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பிரதானமாக இவர்கள் பேசக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இந்த 5 வருஷ ஆட்சியில திமுக பாத்தீங்கன்னா அண்ணா திமுக 4ஆக இருந்து இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஐக்கரத்தில் வந்தார். அவர்கள் பொள்ளாச்சியில பிரச்சனை பண்ணிட்டாங்க, பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, அவர்கள் ஊழல் செஞ்சிட்டாங்க, அவங்க கடன் வாங்கிட்டாங்க, இதையெல்லாம் சரி செய்வதற்கு எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுங்கன்னு சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாட்டோட முதலமைச்சர். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியோட பெண்களோட பாதுகாப்பு நிலைமை என்ன? பெண்களை எந்த அளவு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க? பெண்களுக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரை எப்படி வெளிப்படுத்தினாங்க? நான் கேட்கிறேங்க, இன்னைக்கு இந்தி எதிர்ப்பாக இறந்துட்டாரு, யாராச்சும் நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா? அதிமுக தெரிவிச்சீங்களா? தாவேகா தெரிவிச்சீங்களான்னு எங்க அண்ணன் தேரடி என்ன கேட்டாரு. ஏங்க இன்னைக்கு நாட்டில் திராவிடம் பேசக்கூடிய, பெரியாரிஸ்ட் பேசக்கூடிய, சமதர்மம், சமம் நீதி, சமம் நியாயம் பேசக்கூடிய, திமுக வாழக்கூடிய, நாங்கெல்லாம் சமம் சொல்லக்கூடிய தூத்துக்குடியில
கழிப்பறைக்கு போன பெண்ணை நிர்வாணம் படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து துண்டு துண்டா வெற்றான்னு சொன்னா ஹிந்திக்கு பேசலன்னு சொல்லக்கூடிய எங்க பத்திரிகையாளர் தேரடி அண்ணன் ஏன் நாட்டோட முதலமைச்சர் ஒரு பட்டியலின மக்கள் பாதிப்படைந்திருக்கிறாங்களே ஏன் போய் பார்க்கலன்னு கேள்வி கேட்கணுமா, கேட்க கூடாதா? ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் பாதுகாப்புல திமுக முற்றிலும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. திமுக பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை, அதிமுக பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை. விஜய் வந்தா பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துவார்? ஏங்க நான் அதான் கேட்றேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 2026 தேர்தல் களம் விஜய் அவர்கள் கருத்துல வந்திருக்கிறார். நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம் சொல்லி நீங்க தானே மாறு தட்டி பேசுனீங்க. நாங்கள் பெண்களை பாதுகாக்க போறோம், இஸ்லாமியர்களை பாதுகாக்க போறோம். அதுல ஃபெயிலியர்னு சொல்லும் போது அவர் கலந்த மகளிர் தின விழாவுக்கு ஒரு 11 பெண்களை சார்ந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நான் இருந்தா டைரக்டான பெண்கள் பாதுகாப்பு வைத்து வேலுநாச்சியார் என்ற பெயர்ல யூனிஃபார்ம் இல்லாம ஒரு தனிப்படை அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன். அந்த பெண்களுக்கு எமர்ஜென்சி அலாரம் நீங்க ஆட்டோ டாக்ஸில நான் கொண்டு வருவேன். பெண்களுக்கு வார் ரூமை டைரக்டா நான் மானிட்டர் பண்ணுவேன். இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை வெளிப்படுத்தும் போது இப்ப தொடர்ச்சியா தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாருங்க. இவர்கள் செய்யாதன இப்ப யாரு வரணும்னு யாரு வரக்கூடாது மக்கள் வாக்களிப்பாங்களா இல்லையா? இந்த திமுக அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாங்க சொல்றாரு பாஜகவை எதிர்க்கிறோம். நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க, ஆனா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த நாட்டில் பாஜக எதை நினைக்குதோ, எந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்குதோ அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யறோம் சொல்லிட்டு ஒரு சைடு டிராமா ஆடிட்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு, ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இவர்கள் வெளியில வந்தா ஆபத்துன்னு சொல்லக்கூடிய திமுக இஸ்லாமியின் பாதுகாவலரா? பாஜகவை விஜய் எதிர்க்க சார் நீங்க புரியுங்க சார். தமிழ்நாட்டில் பாஜகவை முதல் வீசாலை விக்கிரவாண்டியில தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் சொன்னாங்க பாருங்க. நாங்கெல்லாம் நோன்பு திறக்கும் போது இன்பதுரை அண்ணன், எலியல் அண்ணன், தேரடி அண்ணன், என் அண்ணன் தம்பி கார்த்திக் அண்ணன் உட்காந்து கஞ்சி குடிச்சோம்ல. பாஜக வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தாடி வச்சு அடிப்பாங்க, புர்கா போட்டு அடிப்பாங்க, மாட்டிறைச்சி வச்சு அடிப்பாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிப்பாங்க. குஜராத்ல எங்களை இனப்படுகொலை செய்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜக. நீங்க ஜனநாயகத்துக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, சிபிஐக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் என்டிஏல இருக்கக்கூடிய பாஜக வலிமையாக எதிர்க்கணும் ஒரே மேடல் சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? அப்ப என்ன இதுல ஏன் சொல்லல திருப்பி சொல்றீங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சார் நேத்து மேலையில கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை நீங்க ஒரே ஒரு விஷயத்துல பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, நாங்க பாஜகவோட சேர மாட்டோம். திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, நாங்க திமுகவோட சொல்ல மாட்டோம் சொல்லும் போது பாஜக இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உணர நான் கேட்கிறேன் சார். இவ்வளவு பாஜக மோசமான பாஜக பேசும்போது இந்த திமுக அரசாங்கம் இந்த பாஜக ஏன் மயிரில் நீங்க வர்ணி கொடுக்குறீங்க? நான் தொடர்ச்சியாவே கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இங்கே இஸ்லாமியர்களின் மத கலவரத்தை உண்டாக்க மதுரை ஆதீனம் என்னை தாடி வச்சவங்க கொலை செய்ய வந்தாங்க, ஜுப்பா போட்டவங்க கொலை செய்ய வந்தாங்க, எங்களை அடிக்க வந்தாங்கன்னு சொல்லும் போது இதே ஒரு முஸ்தபாவோ ஒரு தேரடியோ என் தம்பி கார்த்திகோ சொல்லி இருந்தா திமுக அரசாங்கம் ஐபிசி சட்டத்துல குண்டாச போட்டிருக்கோம். ஆனா இஸ்லாமியர் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய RSSக்கு மயிலிறையால் முதுகில் வறண்டு கொடுக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப சிறைவாசி விடுதலை ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க, ஆதீன விஷயத்துல ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த நாட்டில் பெட்ரோல்ல இருந்து பல்பம் ஏறினா மோடின்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டில் எந்த நிதியுமே கொடுக்க சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம், யாரும் பொருளாதாரம் கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொன்ன திமுக அரசாங்கம், உங்களுக்கு பாட்டில 10 ரூபா பிரச்சனைனா இந்த மோடியை, இந்த சனாதனத்தை, இந்த விஹெச்பியை, இந்த RSSஐ கைப்பிடித்தவங்க திமுக. அப்ப 2 பேருமே மேடம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜகவை தோல்ல சுமந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. இவங்க பாஜகவை காட்டி தமிழ்நாட்டில் வாக்கு அறுவடை செய்யறாங்க. இது முற்றிலும் ஏமாற்றக்கூடியது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, நெசவார்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, இதுல எல்லாம் அவங்க ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. நான் களத்துல வரேன்றனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவர் பின்னால் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டில் இந்த கால சூழலில் ஒரு தலைவர் தேவை என்பதை உறுதி கொண்டு மக்கள் இது பின்னால் போறாங்கன்னு பார்க்கிறேன். என் முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா.